இந்த நாளிலே உயிர்த்தெழுதலின் பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று பல வருஷங்கள் நம்ம கேள்விப்பட்டுட்டோம். அது கேட்பது என்பது ஒரு அறிவை வளர்க்கிறது. ஆனா அறிவை விட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் நான் அறியும்படி எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணினேன். ஹல்லேலூயா. இப்போ நீங்க நிமிர்ந்து பார்த்துக்கங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது என்று தேவனோடு சஞ்சரிக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட 2030 தாண்டுமா என்பதை தெரியாது. அப்படிப்பட்ட கடைசி கால கட்டத்திலே வந்திருக்கிறோம். உலகம் எங்கும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இடர்பாடுகளையும் இயற்கை சேதங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் திஷ்டாந்திரங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் ஒரு முழு அழிவை சந்திக்க போகிறது என்பதை ஒரு திஷ்டாந்திரப்படுத்தும்படியாக முன்னெச்சரிக்கையாக இவைகளை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் பார்க்கிறோம். அப்படி இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நியாயாசனத்துக்கு முன்பாக போய் நிற்கும் போது இயேசு உங்களை பார்த்து உன்னை எனக்கு தெரியும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியிலேயே நாம் அவரை அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி நான் அவரையும் அவருடைய வல்லமையையும் அறியணுமா, அவருடைய வல்லமையையும் அறியணுமா? வேதாகமம் சொல்லுகிறது, இப்படியே நான் அவரை பார்க்க ஆசையாயிருந்து அவருடைய வல்லமையையும் மகிமையையும் கண்டேன். முதல்ல தேவனை பற்றிய அறிவு. கவனிங்க, தேவன் யார்? நம்ம அவர் மேல விசுவாசம் வைக்கிறோம். தேவகுமாரன் என்னுடைய பாவங்களுக்காக அவர் செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசம் வைக்கிறோம். இரண்டாவது, ஜெபத்தில் ஈடுபடும் பொழுது அவரை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம். ஜெபிக்க தேவன் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். அடுத்து வேத வார்த்தையை நாம் வாசிக்கும் போது அறிவு வருகிறது. போதகர் பிரசங்கம் பண்ணுகிறார், ஞானிகளிடத்தில் சஞ்சரி ஞானம் அடைவாய். நான் முதியோர் இல்லத்தில் போய் அவர்களுடைய வாக்குகளை கேட்டு அவர்களுடைய நுகத்தடிகள்லாம் முறித்து போடுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. போதகர்கள் மூலமாக நாம் ஆண்டவரை பற்றி அறிவை அடைகிறோம். நிறைய விதங்கள்ல நாம் ஆண்டவரை பற்றி அறிகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி அறிவது என்பது ஒரு கட்டாயம், ஒரு அறிவு வேண்டும் நமக்கு. இரண்டாவது, அவருடைய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமையும் நாடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். வல்லமை என்பது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, எலிசா மரித்து போனார். அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். மரித்து போய் அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணி இருந்தார். அங்கே ஒரு வாலிபனை வேகமாக கொண்டு வந்து அடக்கம் பண்ணும்படியாய் வரும்போது மோவாபிய படைகள் தேசத்துக்குள்ளே நுழைகிறது என்பதை கண்டுபிடித்த பிறகு வேகமாக அந்த வாலிபனுடைய பிணத்தை தூக்கி எலிசாவின் கல்லறைக்குள்ளே போட்டு விட்டார்கள். அங்கே எலிசாவினுடைய எலும்புகள் நீட்டப்பட்டிருந்த போது அந்த எலும்புகள் பட்ட உடனே அந்த வாலிபன் உயிர் பிறந்து விட்டான். ஹல்லேலூயா. கல்லறையிலிருந்து மரணத்தை தான் நம்ம பார்த்திருக்கிறோம், அடக்கம் பண்ணப்படதான் பார்த்திருக்கோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் கல்லறை. அங்கே இருந்து ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்து விட்டது, சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக இருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை, என்னுடைய சூழ்நிலையை பார்த்தால் எல்லாம் சூனியமாகி போய்விட்டது என்று நீங்கள் சொன்னாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்,
ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தும் அந்த மோசமான சூழ்நிலை வழியாகவே உனக்கு சாதகமான ஒன்றை நான் ஏற்படுத்தி தர முடியும். கல்லறை என்பது முடிந்து விட்டது, எல்லாம் மோசமாய் போனதுங்கிற இடத்துல உயிர்ப்பிக்கிற ஒரு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அவர் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். எலிசா ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார், இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். எலிசா வியாதிப்பட்டு மரித்தார், இயேசு கிறிஸ்து வியாதியை சுமந்தார். இயேசு கல்லறையில் வைக்கப்பட்டார், எலிசாவும் கல்லறையில் வைக்கப்பட்டார். எலிசாவுடைய எலும்பு உயிர்த்தெழுதலின் சக்தி உடையதா இருந்து ஒருவனை உயிர்த்தெழ பண்ணிட்டு, அதே போல இயேசுடைய கல்லறையில் இருந்து அங்கே ஜீவன் வெளிப்படுகிறது. உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கிற ஒரு ஜீவன் வெளிப்படுகிறது. அதனாலதான் இந்த வல்லமையை நம்ம சுமந்து திரிஞ்சோம்னா ரொம்ப பெஸ்ட். அருமையானவர்களே, நாம் நம்முடைய தூக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று போன முறை நான் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இன்றைக்கு இந்த வல்லமை இல்லாததினாலே ஆவியிலே மரித்து கிடக்கிற கணவனை சபைக்கு கொண்டு வர முடியாம போராடுகிறோம். ஆவியிலே மரித்து கிடக்கிற மனைவியை கொண்டு வர முடியாமல் போராடுகிறோம். நம்முடைய சமுதாயத்தை கொண்டு வர முடியாமல் போராடுகிறோம். ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களிலே அவர்கள் ஒரு இடத்திற்கு வந்த போது அவருடைய பார்வையிலே உயிர்த்தெழுதலின் சக்தி இருந்தது. ஹல்லேலூயா. அங்கே பேதுருவும் யோவானும் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே வந்து அங்கே ஒரு சப்பானியை உற்று பார்த்தார்கள். எங்களை நோக்கி பார், எங்களை நோக்கி பார் என்று சொன்ன உடனே அவருடைய கண்களில் இருந்து புறப்பட்டதான ஒரு தொடர்பு அவனுக்குள்ளே ஒரு ஜீவனை உண்டு பண்ணி, நன்றாக கவனிங்க, அவனுடைய கால்கள் கரடுகள் எல்லாவற்றையும் பலனடைய செய்து குதித்து எழுந்து ஆண்டவருடைய ஆராதனைக்குள்ளே அவன் கடந்து சென்றான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய ஆவியினால நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உங்க கண்கள்ல வல்லமையை பார்க்கணும், உங்க உதடுகள்ல வல்லமையை பார்க்கணும், உங்க கரங்கள்ல வல்லமையை பார்க்கணும், உங்க கால்கள் ஒரு இடத்துக்கு போனாங்க வல்லம் இருக்கணும். ஆசாரியருடைய கால்கள் பட்ட மாத்திரத்திலே யோர்தானின் தண்ணீர் விலகினதுக்கு காரணம் என்ன? அவர்கள் ஒரு வல்லமையை சுமந்திருந்தார்கள். கைத்தட்டுங்க பார்க்கலாம் நல்ல ஆண்டவருக்கு. நீங்கள் நானும் எப்படிப்பட்ட பாத்திரமாய் நம்முடைய சமுதாயத்திலே வாழ்கிறோம்? இந்த வார்த்தையை தியானிக்கும் போது நிறைய காரியங்கள் நான் ஜெபம் பண்ணேன், எனக்காக ஜெபம் பண்ணேன். ஏப்ரல் மாதத்திலிருந்து சம்திங் எல்லாமே டிஃபரெண்டா மாறணும் ஆண்டவரே. உயிர்த்தெழுதலின் வல்லமை என் மூலமாக வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கவனிங்க, அந்த பிணம், மரித்த பிணம், அபிஷேகம் நிறைந்த அந்த எலிசாவின் எலும்புகளை தொட்ட உடனே உயிர்ப்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் தேவனையும் அவருடைய வல்லமையும் நீங்க தொடுகிறீங்களோ அப்பொழுது அவங்க சகலம் உயிர்ப்பிக்கப்படும். தொட்ட உடனே இயேசுவை தொடுகிற ஒரு வாழ்க்கை, இயேசுவோடு ஐக்கியமாயிருக்கிற வாழ்க்கை, இயேசுவோடு நெருக்கமாயிருக்கிற வாழ்க்கை. நான் சபை ஜனங்களுக்கு சொல்வேன், ஞாயிற்றுக்கிழமை அப்பா நான் ஒரு அட்டன்மெண்ட்டேன், ஒரு சர்வீஸில் அட்டன்மெண்ட்டேன், வீட்டுக்கு போகிறேன், நல்லா ஒரு இறைச்சி வாங்கி சமைச்சிட்டு சாப்பிட்டு உறங்கிட்டு எங்கேயாவது நான் போகலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் எங்கு சென்றாலும் எதை செய்து கொண்டிருந்தாலும் நாம் ஆவியிலே நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்க வீட்டில் அதைத்தான் செய்வானுங்க. ஒரு இங்கிலீஷ் மெசேஜ், அபிஷேகம் நிறைந்த இங்கிலீஷ் மெசேஜ் எப்போது ஓடிக்கிட்டு இருக்கும். மலையாள பாடல்கள், தமிழ் பாடல்கள் எப்பொழுது ஓடிக்கிட்டு, அந்த வீட்டுக்குள்ள எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை இறக்கி கொண்டே இருக்கும்படியா வேலை செய்து கொண்டிருக்கும். அங்கே அனாவசியமான இடங்களுக்கு இடமே கிடையாது. பிள்ளைகள் கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு பார்த்தாங்கன்னா நான் ஒரு பார்வை பார்ப்பேன். டைம் இல்லை, 6 வருஷத்துக்குள்ள ஆண்டவருடைய வருகை நடக்க போகிறது. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய வருகைக்கு போக வேண்டும் அல்லவா என்று சொல்லி எச்சரித்து கொண்டே இருக்கோம். தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிற ஒரு ஜனங்களாய் நாம் இல்லாவிட்டால் இந்த உலகத்திலிருந்து நம்ம போக முடியாது. அருமையானவர்களே, உங்களோட நான் தாழ்த்தி சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கிறது. பைபிள்ல காயின் ஒருத்தர் இருக்கான், கொலைபாதகன். அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான், அவன் பேரு ஏனோக். அதே அதிகாரத்தில் பின்னால பார்த்தீங்கன்னா யாரேதுன்னு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான், அவன் பேரு ஏனோக். காயின் தன் மகனுக்கு பட்டணத்தை கட்டி கொடுத்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. காயின், கொலைபாதகனாகிய காயின். யாரேத்
தன் மகனுக்கு தேவனை கொடுத்தான். ஹல்லேலூயா. அந்த ஏனோக்கு தான் 300 வருஷம் சஞ்சரித்த மனிதன். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இப்ப என்ன கொடுத்து கொண்டிருக்கிறீங்க? மகனே, இந்த பூ உலகில நீ இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அதுக்கு நீ எவ்வளவு உழைக்க முடியுமோ, எவ்வளவு படிக்க முடியுமோ நீ படிக்கணும். படிச்சு நம்ம சொந்தக்காரங்களுக்கு மத்தியில ஒரு ஸ்டேட்டஸோட வாழ்ந்து நம்முடைய கௌரவத்தை நிலைநாட்டணும். அப்படி காரியத்தை ஊட்டி விடுறீங்களா? பட்டணத்தை கொடுத்தான் என்பது உலக காரியத்தை அந்த காயின் ஊட்டி விட்டான். ஆனா யாரு இது ஒன்னே மட்டும் சொல்லி கொடுத்தான்? உன்னை படைச்ச ஒரு ஆண்டவர் இருக்காரு, அவரை நீ தொட முடியும், அவரோடு நெருக்கமா நடக்க முடியும். எங்க தாத்தா ஆதாம் அவர் ஆண்டவரை தொட்டு வாழ்ந்தவர், நெருக்கமாக வாழ்ந்தவர், எப்பொழுதும் பகலின் குளிர்ச்சியான வேலையை வாழ்ந்தவர். 75 வருஷங்கள் ஏனோக்கு தேவனற்றவனாக கேள்விப்பட்ட அறிவினாலேயே வாழ்ந்தார். கர்த்தர் நல்லவர் என்று கேள்விப்படுகிறோம், கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர் என்று கேள்விப்படுகிறோம், கர்த்தருடைய வல்லமை இப்படிப்பட்டது என்பதை பிரசங்கத்தின் வழியாக கேள்விப்படுகிறோம். ஆனா அது அனுபவமா மாறி இருக்குதா? லோத்து இருந்தான், அந்த ஆபிரகாம் இடத்துல கேள்விப்பட்ட அறிவினாலேயே வாழ்ந்தான். ஆபிரகாமோ அடிக்கடி தேவனை தரிசித்தான். கேள்விப்பட்ட அறிவிலே வாழ்ந்தவன் உலக ஆசையிலேயே அவன் மூழ்கி போனான். அவன் குடும்பம் சிதறுண்டு போனது. இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். உன் தாகம் எதை நோக்கி இருக்கிறது? நீ கடைசி காலத்துல ஆதி சபையில இருந்த அந்த நோக்கம், லெக்கு என்ன தெரியுங்களா? எப்படியாவது மரித்தோரிலிருந்து நான் எழுந்து உயிரோடு எழுந்து அவர்கிட்ட போனுங்கிறதுக்கு தகுதி எனக்கு வேணும், அதுக்கு என்ன ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு பவுல் சொன்னார். அதே அதிகாரத்தில் அதே வசனத்துல. சகோதரிகளே, உங்களுடைய லெக்கு என்ன? பவுல் பின்னும் சொன்னாரு, நான் ஒரு லெக்கு வச்சிருக்கிறேன், அந்த லெக்கு இயேசுவை போல மாறுவதுன்னு சொன்னாரு. அது ஜனங்களுக்கு சொன்னார். உங்களுடைய லெக்கு, என்னுடைய லெக்கு இந்த காலை வேளையில் என்ன? ஒருவேளை இந்த பிரசங்கத்தினால உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்காம போலையோ போகுதோ, ஆனா உங்களோட ஆண்டவர் பேசுகிறாரு. காலம் சமீபித்து விட்டது. என்ன தொடுகிற ஒரு வாழ்க்கை. எங்கெங்கெல்லாம் அவரை தொட்டார்களோ அங்கெல்லாம் மாற்றம் வந்தது. எலும்புகளை தொட்ட உடனே உயிர் வந்தது. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவளுக்குள்ளே ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா. முழுவதுமான சுகம், முழுவதுமான சுகம். அதுக்கு நேரங்களை ஒதுக்கணும். தேவனை தொடுவதற்கு நேரங்களை ஒதுக்க வேண்டும். பல மணி நேரங்களை ஒதுக்க வேண்டும். லீவு நாட்களை எல்லாம் நாம் ஒதுக்கி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து ஜெபிக்க வேண்டும். நேற்று இங்க ஒரு 3/4 மணி நேரம் பிரசங்கம் தான். ஆனா கைகாலெல்லாம் நடுங்குது, பயமா இருக்குது. ஏன்னா பிரசங்கப்படத்துக்கு வரும்போது அப்படிதான் நாங்க வர்றோம். ஏன்னா ஆண்டவர் பேசலன்னா அங்க மாற்றம் வராது. அங்க கேம்ப் சைட்ல போய் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு சேர்ல உள்ளவங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இருதயங்கள் திருப்பப்படட்டும் ஆண்டவரே. உங்களை நேசிக்கிற ஒரு சந்ததியை நீங்க எழுப்பணும் ஆண்டவரே. சபையினுடைய ஊழியங்களை வல்லமையா பங்கு பெறுகிறதான ஒரு யுத்த குதிரைகள் எழுப்புங்க ஆண்டவரே. இப்படிதான் ஜெபங்க. நீங்க பாருங்க, ஜனங்க சினிமா பார்த்துட்டு சர்ச்சுக்கு வர்றாங்க. வீடுகளில் அவங்க வாழும்போது எப்படி வாழ்றாங்க? ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர்களை போல நீங்களும் நானும் வாழ்றோமா? நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்கள் அண்டை அயலகத்தாரிடத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று சிந்தித்து பாருங்கள். இயேசுவை நம்மளை பார்க்க முடிகிறதா? இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்த்து உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. நீங்க பரலோகத்துக்கு எடுக்கப்படுவீங்களா எடுக்கப்பட மாட்டீங்களான்னு தெரியும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். நோவா தேவனோடு சஞ்சரித்தான், பேழைக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டான். கர்மேல் மலையிலே எப்பொழுதும் எலியா ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர் பரலோகத்திலே சுழல் காற்றிலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். யாரெல்லாம் ரொம்ப சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க தான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா. மேலோட்டமான கால் எழுந்திரிச்சு ஒரு பைபிள் வாசித்தேன், ஒரு சின்ன ஒரு குட்டி ஜெபம் பண்ணேன், நைட் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் கூட்டினேன், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு ஜெப வாழ்க்கையில இல்லை. எப்போதும் அவரால் நிரம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கையை உங்களிடத்துலயும் என்னிடத்துலயும் அவர் கேட்கிறார். அப்படி நம்ம வாழ்றோமா? நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவான். அப்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சொல்லுங்களேன், அப்பா எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. அப்பா
சொல்லுங்க, அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. இவ்வளோ காலம் என்னை தூக்கி சுமந்து வந்த உங்க அன்புக்காக நன்றிப்பா. சொல்லுங்க, இவ்வளோ காலம் என்னை தூக்கி சுமந்து வந்த அன்புக்காக நன்றி. நான் யாரை நேசிக்கிறேன்? என் பிள்ளைகளவா, என் புருஷனவா, என்னுடைய தொழிலவா? நான் எதை நேசித்து கொண்டிருக்கிறேன்? எதோடு ஒட்டி கொண்டிருக்கிறேன்? நான் உங்களை தொட்டா என் வாழ்க்கையில் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஆண்டவரே, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எலிசா தன் வாழ்நாள் முழுவதும் அவன் எங்கே இருந்தான் என்றால் கர்மேல் மலையிலே இருந்தான். ஒரு பெண் ஓடி வருகிறாள். அவனுக்கு ஒரு மேல் வீட்டு அறையை கட்டி கொடுத்து மேஜையெல்லாம் வச்சு கொடுத்த ஒரு பெண் ஓடி வருகிறாள். அவன் என்ன காரணத்துக்காக வர்றான்னு அவளுக்கு தெரியாது. பக்கத்தில் வந்தோடனே ஆண்டவர் சொன்னார், இவ துக்க முகமா இருக்கிறார். கர்மேல் பருவத்திலே அவனுக்கு என்ன வேலை? மலையிலே உட்கார்ந்து கொண்டு எப்பொழுதும் எலிசா பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார். அந்த பிரார்த்தனை செய்ததனுடைய விளைவு அவருடைய எலும்புகளுக்குள் வரைக்கும் அபிஷேகம் நிரம்பி இருந்தது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகமானது அவர் மரித்த பிறகும் ஆண்டுகள் கழித்து காரியங்களை செய்தது. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு எலும்புகளுக்குள்ள பாயிற அளவுக்கு ஜெப வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆவியானவரோடு நடக்கணும். அந்த வல்லமையை பெறணும்னா ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:11 வாசிங்க. ரோமர் 8:11. இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இயேசுவையே மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தவர் ஆவியானவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. எங்கூட சேர்த்து சொல்லுங்க. இயேசுவையே மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தவர் ஆவியானவர். கவனிங்க, இந்த ஆவியானுடைய வல்லமை எலிசாவுக்குள்ள இருந்தபடினாலே, ஆவியானுடைய அபிஷேகம் அந்த எலிசாவுக்குள்ள இருந்தபடினாலே அவன் மரித்தும் ஒரு கல்லறையிலிருந்து தன் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலையோ நீங்க காரியத்தை எடுத்து செய்ய முடியும்படியான ஒரு பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நன்றா கவனிங்க. இப்போ என்ன நமக்கு தேவைன்னா, ஆவியனுடைய பலம் நமக்கு தேவை. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை யாரிடத்தில் இருக்குது? இயேசுனுடைய சரீரம் அங்கே இருக்கிறது. ஆவியானுடைய அந்த வல்லமை போய் அவரை அப்படியே எழுப்பி கொண்டு வந்து கல்லறைக்கு வெளியே புரட்டப்பட்டு அவர் வந்து ஜீவனோடு அவர் நிற்பதற்கு அந்த ஆவியானுடைய வல்லமை தான் உதவி செய்தது. இன்னைக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்டோம், அந்நிய பாஷை பெற்றிருக்கோம், ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கிற அறிவு இருக்கு. தங்கச்சி இருக்காமா? உள்ள இருக்கா? ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆனா ஆவியானவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஒரு பிசாசு அது பேய் பிடிச்சு ஆடும்போது சொல்லுது, உங்க மூலமா
மூலமா ஏன் வல்லமை செயல்பட மாட்டேங்குது? அந்த விசுவாச பதில் சொல்லுங்க. உங்க மூலமா ஏன் வல்லமை செயல்பட மாட்டேங்குது தெரியுமா? எனக்கு சின்ன கேப் கிடைச்சா போதும், எனக்கு சின்ன கேப் கிடைச்சா போதும், உங்களுடைய எல்லா சத்துவத்தையும் நான் உறிஞ்சி விடுவேன். நான் சொல்றேன், கவனிங்க. ஆவியானவரோடு நாம் நடக்கும்போது அவருடைய உணர்வுகளை கனம் பண்ணுகிற ஒரு மனுஷியாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்கள வாசமா இருக்கிறார் இருக்குது. ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருந்தா நீங்க ஒரு கிறிஸ்தவங்க வீட்டிற்கு போகும்போது நீங்க அடிக்கடி என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதுக்கு? என் மேல எதுக்கு இருக்கார் தெரியுமா? ஊழியம் செய்வதற்காக. கர்த்தர் எனக்குள்ள இருக்க, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அவரை அறிவதற்காக. அவரை அறிவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். பைபிள் அப்படி போட்டிருக்குது. என் மேல் இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், கூட இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்று சொல்லி நம்மை நடத்துவதற்காக அவர் கூட இருக்கிறார். தங்கச்சி, தம்பி, அம்மா, அக்கா எல்லாரும் கவனிங்க. நீங்க ஒரு நாளைக்கு ஆவியானவரோடு எவ்வளவு நேரம் பேசுகிறீர்கள் என்பதை கொஞ்சம் கணக்கிட்டு பாருங்க. ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவர், வழி நடத்துகிறவர். அவரோட நடந்தா சொப்பனங்கள்ல, தரிசனங்கள்ல எல்லாவற்றின் மூலமாக நம் மூலமாய் கிரியை செய்து பேசிக்கொண்டே இருப்பார். சிறு தவறுகளையும் அவர் சுட்டி காட்டுவார், சிறு பிள்ளைகளையும் சுட்டி காட்டுவார். அதை கூட சரி பண்ணி அவரோட நடக்கிற ஒரு மனிதன் தான் அவருடைய சத்தத்தையே கேட்க முடியும். சில நேரங்களில் ஒரு வாரத்துக்கு மேல நான் புலம்புறேன் ஆண்டவர்கிட்ட. என்ன நீங்க என்னோட கனவுல பேசுவீங்களே, சொப்பனத்துல பேசுவீங்களே, தரிசனத்தை டெய்லி பேசுவாரு, தரிசனத்துல பேசுவீங்களே, இந்த ஒரு வாரமா நான் ஒரு தரிசனம் எனக்கு கிடைக்கலன்னு பேசும்போது என்னுடைய ஒரு குறையை காண்பித்தார். அந்த குறையை கண்டுபிடிச்சு அன்னைக்கு நான் அவர்கிட்ட ஒப்புரவான போது அன்று இரவே தரிசனம் நடந்தது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அவரோட நடக்கும்போது தான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் மூலமாக அவர் செயல்படுத்துவார். இல்லாவிட்டா அந்த வல்லமையை செயல்படுத்த மாட்டார். தங்கச்சி, தம்பி, அம்மா, உங்களோட கடவுள் பேசுகிற வார்த்தை கேளுங்க. நான் உனக்குள்ளே வாசமாயிருக்கிறேன் என்கிற அறிவு இருக்கிறது. அன்றைக்கு இயேசு இந்த உலகத்தில் இருந்த போது நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் சொல்லியிருக்கல. அது மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா? நம்ம நமக்குள்ள வச்சிருக்கிறோம். ஆனால் அவரோட நடக்க இன்னும் நம்ம ஆயத்தமாகாமே இருக்கிறோம். ஆத்துமாக்களை எவ்வளவு நீங்க கொண்டு வந்து சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு பரலோகத்தில் உங்களுக்கு பலன். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெர்மனி பாஸ்டர் கையில் நான் கொடுக்க போகிறேன். லோகோ ரோபோ ஷக்கா ராபா, கொஞ்சம் சவுண்ட் ஏத்துமா. ஷக்கா லாஹா நீமா லஹா சபஹா தூரிலே நோசி பஹா சக்கா. ஆவியானவரோடு நடந்தால் வெளிப்பாடுகளை தருவார். எங்க சபையில ஒரு யுத்தம் நடந்தது. ஜனவரி 30 மத விரோதிகள் பயங்கரமா அலக்கழிச்சு அந்த சபையை மூட வச்சுட்டாங்க. அந்த நேரம் தான் பாஸ்டர்லாம் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அந்த நாட்களில் நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். அந்த சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தரிசனம், பிரத்யேகமான ஒரு தரிசனம். ஒரு பெண் தலைமுடியை விரித்தவளா என் முன்னால நின்று ஒரு குச்சி, கூர்மையான குச்சியை என் மேல வீசும்போது நான் அப்படி கண்ணு அரக்கண்ணில் முழிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அந்த குச்சி இந்த கேமரா அளவுக்கு திரும்பி போனதை பார்த்தேன். அப்போ எனக்கு ஒன்றும் புரியல இது என்னன்னு. உடனே ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். 2வது நாள் தரிசனம். ஒரு சுனாமி வருகிறது. ஒரு மலை உச்சியில் நாங்கள் ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். சுனாமி ஜனங்களெல்லாம் அடித்து கொண்டு போய் விட்டது. நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கிறேன். அந்த அடிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், ஒரு மனிதன் வைக்கோல் போற கொண்டு அதை தீ கொளுத்தி ஜனங்களுக்குள்ள போடுறான். சில கற்கள் பறந்து வருகிறது, ஜனங்களை சேதப்படுத்துகிறது. ஜனங்கள் எல்லாம் போய்விட்டார்கள். நான் ஒரு ஆள் மட்டும் தனியா நிக்கிறேன். ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியும். ஆண்டவரே ஜெபம் பண்ணேன். நீங்க எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே. நீங்க என் கூட இருக்கிறீங்க, உங்க வல்லமை என் கூட இருக்குது. கவனிங்க, அந்த 30ஆம் தேதி உள்ளே
அவர்கள் யுத்தம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொல்றேன், அமைதியாக பதில் சொல்றேன். அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே ஜனங்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. நடந்த காரியம் என்னவென்றால், ஒரு க்ஷண பொழுதிலே முஸ்லிம் சகோதரர்கள் ஏறி வந்தாங்க. ஏறி வந்து அவங்க சொன்னாங்க, இந்த ஃபாதர் இவ்வளவு நாள் நடத்துறாரு, எங்களுக்கு இடைஞ்சல் ஒன்றும் பண்ணலையே, நாங்க தானே சுத்தி இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் இடைஞ்சல் பண்ணலையே, நீங்க வந்து ஏன் கலகம் பண்றீங்க? இப்போ யுத்தம் வேறு பக்கமா திரும்புது. இதுக்கடுத்து போலீஸ் ஏறி வந்தாங்க. போலீஸ் ஏறி வந்து எங்களை ஜனங்களை எல்லாம் வெளியே போய் சொன்னாங்க. வெளியே போய் சொல்லும் போது அந்த முஸ்லிம் சகோதரர் வாதாடி, இல்லை சார், இப்போ இன்னைக்கு ஆராதனை நடக்கணும், ஆராதனை நடத்திட்டு தான் போகணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அதில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி கொஞ்சம் எனக்கு கடினமா திட்டினார். திட்டிக்கிட்டு இருந்த வேலையில நான் அந்த ஆவியானவரை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஒரு ஃபோன் கால் வந்தது. சாமிதுரை அங்கிள், அந்த வக்கீல் ஐயா மூலமா ஒரு ஃபோன் கால் வந்து அவர் கையில கொடுத்தோடனே அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படியே பணிந்து, ஃபாதர் நீங்க உங்க வீட்டுக்கு போங்கன்ட்டு. நான் வீட்டுக்கு சென்று 6 மணி நேரங்களில் எங்களை வந்து தொந்தரவு செய்தவர்களை கைது செய்து விட்டார்கள். சரி, அதுக்காக நான் சந்தோஷப்படல, கைது செஞ்சுட்டாங்கன்னு சந்தோஷப்படல. அவங்க எல்லாம் நடுத்தர குடும்பம் கூட கிடையாது, அன்னாடு பெட்டிக்கடை வச்சு பிழைக்கிறவங்க. அவங்க ஜெயில இருக்காங்க. அதை விட ஒரு பெரிய பிரமாதம் நடந்தது. அந்த 6 நாட்கள் ஜெயில இருந்த அந்த நாட்கள் முழுவதும் அங்கே இருந்த காவல்துறை அதிகாரி, தமிழ்நாடு ஏஜி பைபிள் காலேஜில் ஒரு சிஸ்டர் வேலை செய்யறாங்க, அவங்க அண்ணன் 6 நாளும் அந்த கைதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக திருப்பி விடுகிற ஆண்டவர். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வல்லமையை மாத்திரம் நீங்க சுமந்துகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா பெருவெள்ளம் போல வரும். வெள்ளங்கள் என் ஆத்மா மாத்திரம் மோதி வந்ததுன்னு சொல்லி வருங்க, ஆனா ஒன்று உங்களை சேதப்படுத்துவதில்லை. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருடைய சகல அதிகாரங்களையும் மிதிக்க நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆண்டவரோட நம்ம இணைஞ்சு ஐக்கியமா இருக்கணும். இதோட சேர்த்து நான் ஒரு காரியத்தை நம்மகிட்ட சொல்ல விரும்புறேன். கடந்த முறை நம்ம ஆண்கள் ஐக்கியம் நடத்தினோம். நம்ம சர்ச்சில் இருந்து இங்க சிம்மக்கல்ல இருந்து 2 பேர் வந்திருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஏக்கமா தான் இருந்தது. ஐயோ, நல்ல சபை, நிறைய பேர் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருந்தது எனக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்க வருவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கவனிங்க, தேவனோடு ஐக்கியமா இருக்கும்போது மனிதர்களோடு ஐக்கியமா நம்ம இருக்கிறோம். ஐக்கியம் என்பது எதற்கு தேவைன்னு சொன்னா, நீங்க நீதிமொழிகளை நீங்க வாசிக்கலாம். நீதிமொழி புஸ்தகத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இருவர் ஒன்று கூடி இருந்தால் அவருடைய பிரயாசத்தினாலே நல்ல பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் ஆவியானவரும் ஒன்று கூடி நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அவரோட கூட செலவழிக்கிற நேரத்தினால நான் சொல்றேன், நல்ல பலன் வரும் பிரதர், நல்ல பலன் வரும். எப்படி அவரோட எப்போ பார்த்தாலும் செஞ்சறீங்க. கார்ல போகும்போது அவரோட பேசுங்க, நடக்கும்போது பேசுங்க, சமையல் கட்டில பேசுங்க. இதெல்லாம் நான் சும்மா அடிச்சு விடல சகோதரிகளே, நான் என் வீட்டில் பிராக்டிஸ் பண்ணேன். பிராக்டிஸ் பண்ண எப்படி இருக்கு தெரியுங்களா? நம்மளை சுத்தி ஒரு அக்கினி எப்போதும் நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானால் நம்முடைய கண்கள் திறக்கிறது. தேவன் உள்ளு உணர்வில் இந்த காரியம் இந்த தம்பிக்கு, இந்த தங்கச்சிக்கு நடக்க போறது சொல்ற. ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்க தங்கச்சி ஒருத்தி சர்ச்சில் இருக்கவ, அவளுக்கு ரொம்ப டார்ச்சர். நீ வந்து கிறிஸ்தவத்துல திருமணம் பண்ணக்கூடாது, அவங்க அண்ணன் எல்லாரும் எதிர்க்கிறாங்க, பயங்கரமா எதிர்க்கிறாங்க. அப்படி பேசிக்கொண்டு இருக்கும் போதே, அந்நிய பாஷையில பேசிக்கொண்டு இருக்கும் போதே அவளை எழுப்பிவிட்டு சொன்னேன், உனக்கு வருகிற ஒரு சம்பந்தம் வருகிறது, அது நீ நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உயரமா இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு எனக்கே பயம் வந்துருச்சு. இதை நான் சொன்னோன்னு தெரியல. அவளுக்கு ஒரு சம்பந்தம் வந்துச்சு. இந்திய தேசத்துல முழு இடத்துல இருக்கிற இந்தியன் சிமெண்ட் ஒன்று இருக்கு. அந்த இந்தியன் சிமெண்ட்டுடைய வைஸ் பிரசிடென்ட் அவளை மருமகளாக ஏற்றுக்கொண்டார். சாதாரண வீட்டு. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரோட நடந்து பாருங்க, ஆண்டவரோட ஐக்கியமா இருந்து பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிரயாசம், நல்ல பலன். அவரோட நீங்க நடக்க பிரயாசப்படணும். இன்னைக்கு என்ன தெரியுங்களா, நம்ம கொஞ்சமா ஜெபம் பண்ணிட்டு பெரிய விளைவுகளை எதிர்பார்க்கிறோம். அப்படிதானே சிஸ்டர்? கொஞ்சமா ஜெபம் பண்றோம், பெரிய விளைவுகளை எதிர்பார்க்கிறோம். ஒரு மனிதன் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா 1 மணி நேரம் விளைவு.
3 மணி நேரம் ஜெபம் பண்ணா 3 மணி நேரம் விளைவு, 10 மணி நேரம் ஜெபம் பண்ணா 10 மணி நேரம் விளைவு. நீங்க எவ்வளவு ஜெபம் பண்றீங்க, எவ்வளவு ஆவியானவரோடு ஐக்கியப்பட்டு நடக்கிறீர்களோ அந்த அளவு விளைவு உண்டாகும். ஹல்லேலூயா. அதனால சபையில அந்த ஐக்கியம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னு சொன்னா நல்ல பலன் சபைக்கு வரும். உங்கள் போதகரோடு நல்ல ஐக்கியம், சக விசுவாசிகளோடு நல்ல ஐக்கியம். நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு இல்லாத சபைகளே இல்லை. எங்களுடைய சபையில் இருக்கு. ஆனா நான் அவங்களுக்கு பூஸ்ட் பண்றது தான். ஆண்கள் ஐக்கியம் நடத்தும் போது எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்து ஒரு சந்தா மாதிரி பிரிச்சு அவங்களுக்கு நடத்தும் போது, ஒருத்தவங்க வியாதிப்பட்டு இருக்கும்போது நாங்க எல்லாம் மொத்தமா பார்த்தோன்னே அந்த வீட்டுக்காரவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனாலயாவது அந்த ஐக்கியம் நமக்கு தேவை. ஒருத்தருடைய பாரங்களை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் சொல்லியிருக்கா இல்லையா? இரண்டாவது, அவங்க ஐக்கியப்பட்டாங்கன்னா சூடு உண்டாகும். அல்லேலூயா. அனல் உண்டாக்குற இடம் தான் ஐக்கியம் நிறைஞ்ச இடம். ஆவியானவரோட நீங்க எவ்வளவு நெருங்கி நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அனல் உங்களுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கு. பைபிள்ல சொல்லியிருக்கு, உங்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள், அனல் மூட்டுங்கள், ஆவியில அனலாயிருங்கள், அவித்து போடாதிருங்கள். அவித்து போடாம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா ஒரே ஒரு காரியம் பவுல் சொல்லியிருக்காரு, உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் அந்நிய பாஷை பேசுகிறேன். அல்லேலூயா. நீங்க வீட்டுல எவ்வளவு அந்நிய பாஷை பேசுறீங்களோ அவ்வளவு மாற்றங்கள் சம்பவிக்கிறதை பார்ப்பீங்க. தேவ ஆவியானவரோடு இணையும் பொழுது அவர் ஒரு அனலை தருகிறார். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் ஆவினால் நான் விண்ணப்பம் பண்ணினேன். பைபிளை வாசிக்கும் போது ஒரு அக்கினி மூழுது. ஆவியானவரே அக்கினி, அவரோட இணையும் போது அக்கினியை பிறப்பிக்கிறது. அல்லேலூயா. அந்த மாதிரியான அனுபவங்களை பார்த்திருக்கிறேன் நான். ஆவியானவருடைய அனல், அந்த ஆவியை அவித்து போட்டிருக்கிறோமா? கவனிங்க, அக்கினியை பொறுத்தளவுக்கு பலிய வச்ச போது அக்கினி இறங்குது. எப்பொழுதெல்லாம் அவங்க இருதயத்தை செப்பனிட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னால அந்த இருதயத்தை செப்பனிட்டு ஆண்டவரே நீர் இறங்கும்னு சொல்றீங்களோ அப்ப அக்கினி இறக்குவார். அக்கினியை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலை ஒண்ணு இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அக்கினியை பாதுகாக்க வேண்டும். அக்கினி என்ன செய்யணும்? பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டிருக்கணும், ஒருபோதும் அவிந்து போகலாகாது. பாதுகாக்க வேண்டும். இந்த அனலுக்காக சொல்றேன், சூடு உண்டாகுங்கிறதுக்காக சொல்றேன். மூன்றாவது, அக்கினியை பாதுகாத்தா மாத்திரம் பத்தாது, அக்கினியை வளர்க்க வேண்டும், பெரிதாக்க வேண்டும். பவுல் சில விறகுகளை வாரி எடுத்து அக்கினியை மூட்ட போனான். எனக்கு வந்த பிரச்சனை அப்படித்தான். ஜனங்களை ஆவியில பல மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபிக்க வச்சு அவங்கள சுத்திகரிக்கும்படியான செய்தி கொடுத்து அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்க வச்சு சபையில சுத்திகரிப்பு உண்டாக்குன போதுதான் அந்த பாம்பு பிசாசு எழுப்பி அனல் உரைத்து கடித்தது. ஆனா அதை நன்மையாக ஆண்டவர் மாத்தி விட்டார். அல்லேலூயா. கவனிங்க, அப்போ அக்கினியை வளர்க்க வேண்டியது இருக்கு. அக்கினியை வளர்க்கும் போது பாம்புகள் வரலாம், அதே அக்கினியில நம்ம அந்த பிசாசை ஜெயிச்சிடலாம். அப்ப ஆவியானவரோடு உள்ள ஐக்கியம் அனலை உண்டாக்கும். அதே போல நான் சொல்றேன், 2 சகோதரர்கள் நீங்கள் சந்திக்கும் போது, ஆவிக்குரிய 2 சகோதரிகளோ சந்திக்கும் போது நீங்கள் எவைகளை பேசுகிறீர்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அபிஷேகம் நம்ம மேல இருக்குது, ஆனா அது ஒழுகி போயிடும். அது எப்போ போகும்னா, நீங்க 2 பேர் சேர்ந்து யாராவது ஒருத்தரை பத்தி பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல உணர்வு மிக்க பரிசுத்தாவியானவரும் நடக்கிற ஒரு மனிதன் பேசும்போது நிதானிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த பேச்சு நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி நிதானிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி பேசிட்டாலே அபிஷேகம் அப்படியே ஒழுகி போகும். 2 பேர் பேசும்போது பக்தியை விருத்தி அடையத்தக்க அளவிலே நாம் பேசினோம்னா, சர்ச்சில் வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, வெளியில போகும்போது சரி, பிலிவர்ஸை சந்திச்சாலும் சரி, பக்தி விருத்தியான காரியங்களை பேசினா அனல் உண்டாகும். அல்லேலூயா. நீங்க உங்க சகோதரர்களோடு என்னத்தை பேசுவீர்கள்? வசனத்தை பேசுவீர்களா? கவனிங்க, சில ஒரு குரூப்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் அந்த இடத்துல இருக்கிறேன், அங்க வசனம் வரவில்லை,
இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு டாபிக் வரல, அப்படியே எழுந்து வரும்படியாக ஆண்டவர் என்னை உந்தி தள்ளிக்கிட்டு இருந்தார். ஆனால் அது எனக்கு கஷ்டம். அவங்க சொல்லலாம், இப்படி சொல்லலாம், ரொம்ப பக்திமான் மாதிரி வேஷம் போறான்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு கவலை என்னன்னா, ஆவியானவரை துக்கப்படுத்திடக்கூடாது. அப்படி எழுந்து வர வேண்டுமென்னா எழுந்து வர வேண்டும். உயிர்த்தெழுதலின் சக்தி ஒரு மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுவது சாதாரணமா வெளிப்படாது. ஆவியானவரோடு நடக்க வேண்டும், அவரோடு ஐக்கியப்பட வேண்டும், அவருடைய அனலை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒருத்தன் தாக்க வரும்போது எதிரியை மேற்கொள்ளலாமே. ஹல்லேலூயா. ஐக்கியம் எதுக்குங்க? நம்ம எல்லாம் ஒண்ணு கூடி இருந்தா இந்த சிம்மக்கல்ல வேலை செய்கிற அந்த பிசாசின் மண்டலங்களை நாம் தகர்த்து போட முடியும். ஒரு பிரதர் சர்ச்சுக்கு வரல. அந்த சபையின் போதகர் போனார். பிரதர் நீங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. பிரதர் அமைதியா குளிர் காய்ஞ்சிக்கிட்டே இருந்தார். அப்போ பாஸ்டர் அவர்கிட்ட ஒன்றும் பேசல. அந்த கட்டைகள் எரிந்து கொண்டு இருக்குது அல்லவா, அதுல ஒரு கட்டையை மட்டும் எடுத்து வெளியில வச்சுட்டார். இந்த பிரதர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்டை அப்படியே அணைஞ்சு போறதை பார்த்தாரு. பிலீவருக்கு புரிஞ்சிருச்சு, விசுவாசிக்கு புரிஞ்சிருச்சு. பாஸ்டர் கை கட்டி நல்லா முத்தம் கொடுத்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டாரு. தனிமையில நாம் எதையும் சாதிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஐக்கியத்திலாம் சாதிக்க முடியும். உங்க உள்ளமா சோர்ந்து போகும்போது நீங்க ஏன் இங்க வர்றீங்கன்னு சொன்னா, இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே நீங்க உள்ளத்துல அனல் கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதே பைபிள்ல சொல்லியிருக்குது, அதே வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் விழுந்தால் இன்னொருவன் தூக்கி விடுவானே. நீங்க ஆவியானவற்றை நடந்தீங்கன்னா இந்த 4 காரியம் நடக்குங்க. முதல்ல அவரோட ஐக்கியம் கொண்டீங்கன்னா நல்ல பிரயாசத்தினால் மிகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். 2வது உங்களை அவர் அனல் மூட்டுவார். 3வது நீங்க விழும்போது தூக்கி விடுவார். 4வது நீங்கள் அவர் சேர்ந்து சத்துருடைய ராஜ்யத்தை உடைப்பீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவியின் வல்லமையை சுமந்து வாழ வேண்டும் என்றால் இத்தனை காரியங்களை நம்ம என்ன செய்யணும். கவனிங்க, பாவத்தின் வல்லமையை என்னால மேற்கொள்ள முடியலன்னு சொல்றாங்க இன்னைக்கு ஜனங்க. உண்மையா? நிறைய பேர் செஞ்ச பாவத்தை திரும்பி செய்யறாங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவனுக்கு மன்னிப்பு உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாடு என்ன சொல்லி எச்சரிக்கை தெரியுங்களா? புதிய ஏற்பாட்டிலே மன்னிப்பு உண்டு. கிருபையாய் பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுதுன்னு சொன்னாலும் பைபிள் கரெக்டா சொல்லுது, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்தால் தேவகுமாரனை மிதிக்கிறோம், அவருடைய ரத்தத்தை மிதிக்கிறோம், அசுத்தம் என்று எண்ணுகிறோம், பரிசுத்த ஆவியானவரை கேலி செய்கிறோம், அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் வந்துடும். அப்ப இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வலிமை எங்கே கிடைக்கிறதுனா இந்த உயிர்த்தெழுதலின் சக்தினாலதான் கிடைக்கும். உண்மை. நான் பல மணி நேரம் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பேன். சில நேரத்துல அதிகமாக ஒரு 3 மணி நேரம், சில நேரம் 10 மணி நேரம் கூட வச்சு பேசிக்கிட்டு இருப்போம். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அபிஷேகம் நிரப்ப 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 பாவத்தினுடைய வல்லமை எங்கேயோ தூரம் ஓடிப்போம். எதெல்லாம் காந்த மாதிரி உங்களை இழுக்குதுன்னு பாருங்க. ஜெபம் பண்றதுக்கு உங்களை இழுக்குதா? நீங்க சரியான இடத்துல இருக்கீங்க. ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிக்கலாங்கிறதுக்கு உங்க மனசு இழுக்குதா? வேத வாசிக்கலான்னு கொஞ்சம் இழுக்குதா? ஏதாவது ஒரு காரியத்தை, ஆவிக்குரிய காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு உங்க மனசு ஒரு காந்த மாதிரி இழுக்குதுன்னா நீங்க சரியான இடத்துல இருக்கீங்க. மாறாக மாம்சமும் நம்ம இழுக்கும். மாம்சம் ரொம்ப பொல்லாதது. சத்தியத்தை அறிவை அறிந்த பின்பு 2 காரியம் இருக்கு. ஆக்சிடென்டலா செய்யறது. ஒரு பைக்ல வந்துகிட்டு இருக்கேன், தம்பி என்னை இடிச்சுட்டாரு, டக்குன்னு கோவப்பட்டுட்டேன், அது வேற. நான் பிளான் பண்ணி செய்கிற பாவங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் ஒரு விதைப்புக்கு ஒரு அறுப்பு இருக்கிறது. என்னடா ஈஸ்டர் பண்டிகை அப்ப நான் இதை சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்களா? நன்றாக கவனிங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை உண்மையா இல்லாவிட்டால் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை கிரியை செய்ய முடியாது. நம்ம கடவுளை வேணா குறை சொல்லிக்கிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் செட்டரேட் பண்ணுங்க. பாவத்தின் மீது நான் வல்லமை கொண்டவனாய் வாழ வேண்டும்.
இப்படி ஒரு கான்பிடென்டா சொல்ல முடியும், நான் எந்த பெண்ணை பார்த்தும் இச்சிக்காதவன், என் கண்கள் பரிசுத்தம் உள்ளவைகள், எந்த ஆணை பார்த்து நான் இச்சிக்க மாட்டேன், நான் பரிசுத்தம் உள்ளவள். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் வாசிக்கிறார். அவர் என் கண்கள் வழியாய் பார்க்கிறார், என் உதடுகள் வழியாய் பேசுகிறார், என் கரங்கள் வழியாய் செயல்படுகிறார், என்னை அவர் நடக்க வைக்கிறார். முழுவதுமாக நான் அவராய் இருக்கிறபடினால், அவரால் நிறைந்திருக்கிறபடினால் பாவம் எனக்குள்ள கிரியை செய்ய முடியாது. புதிய ஏற்பாடு அப்படிதான் சொல்லுது. நீங்கள் கிருபைக்குன்னு போட்டிருக்குது, ஆனா உண்மையான மீனிங் கிருபையின் ஆவிக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். உயிர்த்தெழுதலின் வல்லமை எதுக்கு தெரியுங்களா? பாவங்களை மேற்கொள்வது. பாவம்னா நம்ம எப்பயுமே எதை நினைப்போம்னா, விபச்சாரம், திருட்டு, ரொம்ப இதெல்லாம் மோசமா தெரியுதா, அத பாவம்னு சொல்லி இருக்குது நினைக்கிறோம். பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஒரு பிழை பண்ணிட்டீங்கன்னா, ஒரு பிழையில இருந்துதான் பெரிய பாவங்கள் ஆரம்பிக்கும். தாவீது ஒரு பிழை செஞ்சாரு. உப்பரிகளை நின்று அவர் பார்த்தார், ஒரு சின்ன கண்ணுல. அதுக்கடுத்து அது துணிகரமான மறைமுகமான பாவமா இருந்துச்சு. அதுக்கடுத்து அது துணிகரமான பாவமா இருந்துச்சு. அது கொலை பாதகமா மாறிச்சு. அதைத்தான் அவர் சொல்றார், ஆண்டவரே தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை அடியனை விலக்கி தப்புவியும், கொலை பாதகம்னு சொல்றார். அப்பொழுது நான் உத்தமனாய் இதுக்கெல்லாம் தப்புவீங்கன்னு சொல்லி சொல்றார். சிறு பிழை போதும் சகோதரர்களே, வேற ஒண்ணு வேண்டாம். ஆவியானுடைய வல்லமையை நீங்க சுமந்து, உயிர்த்தெழுந்த வல்லமையை சுமந்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க நினைவுகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க. நினைவு இருக்குல்ல, நம்முடைய நினைவுகள்ல இருந்தா அனைத்து காரியங்களும் ஆரம்பிக்கின்றன. பைபிள்ல சொல்லியிருக்கு, மனிதர்களுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு. நீங்க இந்த பரலோகத்துக்கு போனோம்னு சொன்னா பாவத்தின் மேல ஒரு ஜெயம் கொள்ளணும்ல. பாவத்தின் மேல் ஜெயம் கொண்டதான சிலுவை, பாவத்தின் மேல் ஜெயம் கொண்டதான உயிர்த்தெழுந்த வல்லமை. அப்படிப்பட்ட வல்லமையை நம்ம சுமந்திருக்கோம். ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? மகனே, கல்லறையிலிருந்து ஒரு ஜீவன் புறப்பட்டு மரணம் என்கிற இடத்திலிருந்து, ஜீவனற்ற நிலைங்கிற இடத்திலிருந்து ஒரு ஜீவன் புறப்பட்டு மற்றவர்களை ஜீவனுக்குள்ள ஆக்கினது போல உனக்குள்ள ஒரு வல்லமை நான் வச்சிருக்கிறேன். அது முதலாவது ஆதாமுக்குள் ஊதப்பட்டது, மனுக்குள்ளம் பாவம் செய்தது, பின்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஊதப்பட்டது, பின்பு அப்போஸ்தலர்கள் மூலமாக அந்த வல்லமை கிரியை செய்தது. இன்னைக்கு உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த வல்லமை அடுத்த இடத்துக்கு உதவி செய்தான். இந்த வசனங்களை சொல்றதுக்கு நேரம் இல்லை. என்னதுக்கு உதவி செய்தான்? அவரை போன்ற குணாதிசயத்தை வெளிப்படுத்துவது. இந்த விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தணுமா? நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க, ஆண்டவர் சர்ச்சுக்கு வரும்போது யார்கிட்ட பிரியமா இருப்பார்னா, பைபிள்ல சொல்லியிருக்குது, ஒருவனுடைய வழி பிரியமா இருந்தால் நெருக்கத்திலிருந்து அவனுக்கு விசாலத்தை உண்டாக்கும். நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடினால் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். எப்ப பார்த்தாலும் அவருக்கு பிரியமான குடும்ப உறவுகள்ல நீங்க முதலாவது பிரியமானதை செய்றீங்களா? தேவனுடைய சாயலை நம்ம வெளிப்படுத்துறோமான்னு பாருங்க. இப்போ இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்ம மேல பவர் இருந்துச்சுன்னா, எப்பேற்பட்ட தாக்குதல்களை, மனுஷனுடைய நிந்தைகளையும் அவமானத்தையும் சகிப்பதற்கு நமக்கு பலன் வரும். ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் எங்க மாமியார் செத்தா போதும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடும். ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் இந்த மருமக தொலைஞ்சு போனா போதும்னு சொல்லி ஸ்டேஜ் வந்துடும். இல்லைன்னா உடன் பிறந்தவர் யாரோ ஒருத்தவங்கள வச்சுங்களேன். ஆனா உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்க மேல இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட காரியங்களை சகிப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். ரெண்டாவது, அவங்களை மன்னிப்பதற்கு பலன் தருவார். மூன்றாவது, அவங்களோட ஐக்கியம் கொள்வதற்கும் ஆண்டவர் பலன் தருவார். இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் அவருடைய சாயலை பெறுவதற்கான காரியங்களை ஜனங்கள் இன்றைக்கு அதிகமாய் நாடுகிறார்களா? அவர் நம்மை முன்குறித்தார்னு சொல்லி இருக்குது ரோமர்ல. எதுக்கு முன்குறித்தாரா? தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக முன்குறித்தார். எங்க சர்ச்சில் ஒரு அக்கா வந்து சொன்னாங்க,
அண்ணே நீ சர்ச்சுக்கு போன பிறகு உனக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்கண்ணே. நாங்களாம் வீடு வாங்கிட்டோம், அது வாங்கிட்டோம், இது வாங்கிட்டோம், நீ என்ன உனக்கு என்ன நடந்திருக்குன்னு கேட்குறாங்கண்ணே. அஞ்சனே சகோதரி, அவங்ககிட்ட சொல்லுங்க, வீடு வாசல் எல்லாம் என் தேவன் தரவரா இருக்கிறாரு. நான் சர்ச்சுக்கு போறது அதுக்கல்ல. நீங்களும் வெளியில போய் சொல்லணும், சர்ச்சுக்கு போறது நான் அதுக்கு போகல, தேவனை போல மாறுவதற்காக நான் கடந்து செல்கிறேன். ஹல்லேலூயா. பிசாசு எப்பெல்லாம் நம்ம கதவை திறக்கிறோமோ அப்பெல்லாம் உள்ள வந்துடுவான். பா, நம்ம எல்லாமே பலவீனர்கள் தான். தேவனுடைய அன்பினால நிறைந்து நான் உன்னை பார்க்கிறேன், உன்னால ஜெயித்து எல்லாம் முடியும், இதுல இருந்து மீண்டு வந்துட முடியும், கடவுள் உன்னை புதுப்பிக்க முடியும். இப்படி சொல்லி தேர்த்தின உடனே இன்னைக்கு கடவுளுக்காக அவர் பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த 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 தேவனுடைய வல்லமை, அவருடைய ஆக்கிரமிப்பு, அவருடைய கட்டுப்பாடு எனக்குள்ள இல்லாம இருந்தால் நான் வேறு மனுஷனா தான் இருந்திருப்பேன். 3 மாதம் அளவும் ஒரு ஃபேமிலிக்கு நான் கூப்பிட்டு, அசிஸ்டன்ட் பஸ்டா இருக்கும் போதே ஒரு ஃபேமிலிக்கு நான் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படி சாப்பாடு போட்டு கொடுக்கும்போது நல்லா அவங்க இருந்தாங்க. சபைக்குள்ள வந்து பணங்களெல்லாம் வாங்குறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதை செய்யாதீங்கன்னு சொன்னேன். அவங்க வீடு தேடி வந்து என்னுடைய நெஞ்சு சட்டையை பிடிச்சிட்டாங்க, என்னை அடிக்க வந்துட்டாங்க. அப்போ நான் அமைதியாக தான் இருந்தேன். மறுநாள் அந்த சகோதரர் ஓடி வந்தார். ஓடி வந்து என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் கதறினார். கதறினவருக்கு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்தார். இப்படி 1-2 காரியம் இல்லைங்க, நிறைய விஷயங்கள் நம்ம ஆவியானவருக்கு இசைந்து போக 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 பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை நம்மிலே அவர் பிரதிபலிக்கப்படுவார். எவ்வளவோ நன்மை செய்த ஓட்டமாய் ஓடின ஒரு குடும்பம் இப்ப சமீபத்தில் நடந்தது. ரொம்ப நன்மை செய்தது. ஒரு சனப்பொழுதிலே அவர்கள் தூக்கி எறிந்து விட்டார். அவர்களுக்கு கூட ஒரு நல்ல திருமணத்தை இப்பொழுது ஏற்பாடு செய்திருக்கு. நல்ல ஹை லெவல்ல இருக்கிற ஒரு திருமணத்தை ஏற்பாடு செய்து. இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரியம், அவருடைய பிரசன்னத்துல இருக்கும் போது, அவரோட ஐக்கியம் கொள்ளும் போது, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போதுதான் இதை சகிக்கிறதுக்கான பலன். இயேசு கிறிஸ்து எப்படி சகித்தார், எந்த வல்லமையினாலே சகித்தார்? ஆவியானுடைய பலத்தினாலேன்னு ஒரு வசனம் இருக்கு. அவர் கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபிக்கிறார், மணிக்கணக்கா ஜெபிக்கிறார். ஜெபித்து அவரை பிடிக்க வர்றாங்க. யாரை தேடுகிறீர்கள் பொத்தடீர்னு விழுந்தாங்க. அந்த அளவுக்கு பவர்ல இருந்தாரு. அந்த பவர் எதுக்கு வச்சிருந்தார் தெரியுமா? ஆளை அடிக்கிறதுக்கு அல்ல, சகிக்கிறதுக்கு வச்சிருந்தார். மறுநாள் அவரை தாறுமாற பிடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் சகிக்க வச்சது அந்த வல்லமை தாங்க. வல்லமை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்கு எனக்கு தேவை. நான் பாரத்தோட வேதனையோட சொல்றேன். ஜனங்களுக்கு நான் இப்படிதான் சொல்லுவேன், நீங்க கொஞ்சமா வர்றீங்களோ நிறைய வர்றீங்களோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை. அங்க சொல்லுவேன், நான் கிறிஸ்துவின் சுவாபம் நிறைந்த சபையா இருக்க வேண்டிய. ஏன்னா சபை பேரு நல்வாசனை ஏஜி சபை. வாசனை வீசலன்னா போச்சு. ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருந்தார். அந்த மந்திரி வந்து சொன்னாரு, ராஜா எப்போ சொன்னாலும் நீங்க வந்து ஒண்ணு கேட்பீங்க, இன்னைக்கு நான் சொல்றத நீங்க கேளுங்க. உங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாம் வித்து, கஜானாவில் இருக்க தங்க கட்டியெல்லாம் வித்து, கடற்கரையில் கிடக்குதுல சிப்பிகள், அந்த சிப்பிகளை எடுத்து கொண்டு வந்து சேகரிங்க. எதுக்குயா? ஒரு மகா சக்கரவர்த்தி அவர் வந்து படையெடுத்து வரப்போறாரு. அவர் எல்லா தேசங்களையும் பிடிச்சிட்டு வர்றாரு. அவற்றை யாரும் சரணடையாம இருக்க முடியாது. அவர் வரும்போது நீங்க அவருக்கு பிரியமான இந்த சிப்பிகளை காமிச்சீங்கன்னா அவர் உங்களை ரொம்ப புகழ்வார், உங்களை எந்த தொந்தரவு பண்ண மாட்டார் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த குறுநில மன்னன் என்ன செஞ்சானா, என்னடா இவ்வளவு நாள் இந்த மந்திரி நல்ல ஆலோசனை தானே சொல்லிக்கிட்டு இருந்தான், இப்ப கஜானாவில் இருக்க தங்க கட்டியெல்லாம் விற்கணுங்கிறான், பணத்தெல்லாம் விற்கணுங்கிறான், வித்துட்டு வந்து இதை வாங்க சொல்றானே, நம்பல அவரு. அப்புறம் ராத்திரியெல்லாம் சிந்திச்சு பார்த்து
மந்திரி சொன்னது ஒருவேளை நிஜமாயிடுச்சுன்னா என்ன செய்யறது? கஜானாவில் இருக்கிற தங்க கட்டியெல்லாம் எடுத்து, பணங்களாம் எடுத்து சிப்பிகளாக அவன் சேர்த்து வைத்தான். கடற்கரை மணல் அத்தனை போல நிறைய சிப்பிகள். சக்கரவர்த்தி படையெடுத்து வந்தார். கேட்டாரு, நீ எனக்கு அடி பண்ணுகிறாயா? அடி பண்ணுகிறேன் அரசு. உன்னுடைய நாட்டில் என்ன விசேஷம்? உங்களுக்கு பிடித்தமான ஒரு விசேஷம் இருக்கு, அது என்ன? சிப்பிகளை சேர்த்து வைத்திருங்க. சக்கரவர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ரொம்ப சிப்பிகளை சேர்த்து வச்சிருக்கியா? ஆமா, வாங்கன்னு கொண்டு போய் கூட்டு காமிக்கிறாரு. ஏராளமான சிப்பிகள். அவர் சக்கரவர்த்தி தான் மந்திரிட்ட சொன்னாரு, இந்த ராஜாவுக்கு நம்முடைய ராஜ்யத்தில் பாதியை கொடுத்து விடுன்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த சக்கரவர்த்தி யார்? இயேசு கிறிஸ்து. அந்த சின்ன ராஜா யாரு? நாம. நமக்கு இருக்கிற மந்திரி யாரு? பரிசுத்த ஆவியானவர். கேட்பாரற்று கிடக்கிற அந்த கடற்கரையில கிடக்கிற விலையே இல்லாம கிடக்கிற சிப்பிகள் யார்? மனித ஆத்மா, மனுஷ ஆத்மா. இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்றோம்னா, நம்ம குடும்பம், நம்ம பணம், நம்ம சேலரி, நம்மளா செலவழிச்சு நம்ம வாழ்வோம். ஆத்ம ஆதாயம் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படி சொல்லி வாழ்றோம். ஆவியானவர் சொல்றாரு, இல்ல இல்ல, இப்போ வச்சிருக்கிற பணம் இருக்குல்ல, இப்போ வச்சிருக்கிற நகை இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. நீ எத்தனை ஆத்துமாக்களை இந்த பூமியில சம்பாதிக்கிறியோ அத்தனை அளவுக்கு தான் உனக்கு பரலோகத்துல வேல்யூ இருக்கும் மகனே. அதனால இப்போ நீ இழந்தேன்னா பரலோகத்துல வந்து நீ பெருசா ராஜ்யத்துல பெருசா பெற்றுக்கொள்வ அப்படின்னு சொன்னா கூட ஜனங்கள் ஊழியத்துக்காக விதைப்பதில்லை. நான் எதுக்கு சொல்றேன்னா, நாம் ஏன் சபைக்கு வந்தோம்? கவனிக்க, அவருடைய வல்லமையை பிரதிபலிக்க, அவரை போல மாற. ஏன் அவருடைய வல்லமையை பெற்றிருக்கிறோம்? பாவத்தை நாம் மேற்கொள்ள. ஏன் அவர் வல்லமையை பெற்றிருக்கிறோம்? மரித்த ஜனங்கள் கிடக்கிறார்கள், அவர்களை அந்த வல்லமையின் மூலமாக நாம் உயிர்ப்பிக்க நாம் அப்படி இந்த சபையில் இருக்கிறோம்.